ஆசிரியர் அனைவர்களுக்கும் வணக்கம். டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 நடக்க இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் தீவிரமாக தயாராகிட்டு இருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். உங்களுடைய தயாரிப்பு எப்போவுமே வெற்றியை மட்டும்தான் தரணும். ஸோ அதனால் நம்ம நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். கடந்த 3 மாதங்களாக உங்களோட முழு உழைப்பு போட்டிருக்கிறீங்க. ஸோ அதற்கான பலன் இந்த 3 மணி நேரம். இந்த 3 மணி நேரத்தை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, இதுதான் என்னுடைய வெற்றி நாள். இந்த நேரம் எனக்கு வெற்றியை ஏற்படுத்தி தருது. நான் ஒரு அரசு பணிக்கு தகுதியான ஆசிரியர் அப்படிங்கிறத நிரூபிக்கிற நேரம். அதனால் ரொம்ப கவனத்தோட இருக்கணும். அது இல்லாமல் ஒரு பாசிட்டிவான மைண்ட் தாட்டோட போங்க. தேவையான பொருட்கள் என்ன நீங்கள் எடுத்துகிட்டு போகணும், எப்படி நீங்கள் தேர்வை எழுதணும், எந்த மாதிரிலாம் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சிம்பிளாக இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிறேன். பேப்பர் 1 பேப்பர் 2 எழுதுகிற எல்லா ஆசிரியர்களுக்கும் வாழ்த்துக்கள். நாளைய தினம் உங்களுக்கு வெற்றி நாளாக அமையட்டும். நீங்கள் நல்ல ஒரு பாசிட்டிவான நேர்மறையான எண்ணத்தோட தேர்வுக்கு போங்க. தேர்வை மகிழ்ச்சியோட நேர்மறையாக எதிர்கொள்ளுங்க. தேர்வு முடித்து எனக்கு ஒரு அரசு ஆசிரியராகக்கூடிய தகுதி இருக்கு என்பதை நிரூபிச்சுட்டு மகிழ்வோட திரும்பி வாங்க. வாழ்த்துக்கள். பாருங்க, நம்ம எடுத்துட்டு போற திங்ஸ், நம்ம எந்த மாதிரிலாம் ஹாலில் இருக்கணும் அப்படிங்கிற எல்லாமே கொடுத்துருக்காங்க. க்ளோசிங் டைம், கேட் க்ளோசிங் டைம் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம என்டர் ஆகிறது கேட் க்ளோசிங் 9:30, அதுக்குள்ளே நம்ம இருக்கணும் நம்மளோட ஹாலுக்கு. ஸோ அதனால் உங்களோட ஹால் எந்த ஊரில் எந்த ஸ்கூல் அப்படிங்கிறது நீங்கள் ஆல்ரெடி தெரிஞ்சிருப்பீங்க. அதற்கான ட்ராவல் எல்லாம் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டான டைம், அதாவது ஆன் டைமில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 9:30னா 9 o'clock இருக்கிற மாதிரி நீங்கள் பிளான் போடுங்க. 9:30 இருப்பீங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், ஸோ அந்த 1 o'clock வரைக்கும் நம்மளுக்கு எக்ஸாம் நடக்கும். சரிங்களா? 1 o'clock வரைக்கும் எக்ஸாம் தான். அந்த 1 o'clock அப்புறம் தான் ஹாலை விட்டு வெளியில் வர முடியும். அதே இது நீங்கள் பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 2 மணி வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம். ஸோ அது முடிச்சு தான் நீங்கள் வெளியில் வர முடியும். ஈவன் மிக முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, ஹால் டிக்கெட் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் இருக்காது. ஹால் டிக்கெட் மஸ்ட் பி நீங்கள் கையில் வச்சுருக்கணும். அடுத்து பாருங்கள், அதனோட உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ் இதில் ஏதாவது ஒன்று. சரிங்களா? கண்டிப்பாக ஒரிஜினலே வச்சுக்கணுங்க, ஜெராக்ஸ் கிடையாது. ஒரிஜினலாக கையில் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு எழுதுறதுக்கு அந்த ஏதாவது ரஃப் பேப்பர் எதுவும் தேவைப்படுமா அப்படிலாம் நீங்கள் நினைக்கலாம். எதுவுமே வேண்டாம். ஆல்ரெடி புக்லெட்டில் ஒரு லாஸ்ட் ஒரு 3-4 பேஜஸ் உங்களுக்கு என்ன வச்சுருப்பாங்க அப்படின்னா, ரஃப் ஒர்க்குக்காக உங்களுக்கு வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் அது அந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டோன்ட் வரி. அடுத்து பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டிய பென் பிளாக் பால் பாயிண்ட் பென். பால் பாயிண்ட் பென்னா உங்களுக்கே தெரியும், பந்துமுனை பேனா. சரிங்களா? கருப்பு பந்துமுனை பேனாவை தான் நீங்கள் வச்சுருக்கணும். அதுதான் ஓஎம்ஆர் ஷீட்டில் கரெக்டாக ஷேட் பண்ணுறது தரும். மேக்ஸிமம் இந்த டைமில் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் ஓஎம்ஆர் டவுன்லோட் பண்ணி ஒரு 4-5 ஜெராக்ஸ் போட்டு நீங்கள் எழுதுகிற டெஸ்ட்டையே ஓஎம்ஆரில் ஷேட் பண்ணி பாருங்கள். சில நேரம் நம்ம பதற்றத்தில் இருக்கும்போது அந்த ரவுண்ட் சர்க்கிளை விட்டு அது கரெக்டான இடத்த விட்டு வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படிலாம் இருக்கக்கூடாது. கரெக்டாக அந்த பிளேஸில் மட்டும்தான் நம்ம அடிக்கணும். ஸோ அதை எப்படி பண்ணணுங்கிறதெல்லாம் நீங்கள் வீட்டில் வச்சு ஒரு டைம் ட்ரெயின் எடுத்துருங்க. ஒரு 2-3 கொஸ்டின் பேப்பருக்கு ஆன்சர் அதில் போட்டு பாருங்கள். ஸோ அப்போ உங்களுக்கு கிளியராக இருக்கும். அதுதான் கொண்டு போகணும், வேறு எந்த பேனாவும் கொண்டு போகக்கூடாது. ஸோ பாருங்கள், வழக்கமாக ஒரு 3 மணி நேரம் நார்மல் கேண்டிடேட்ஸ் உள்ளே இருக்க போகிறீங்க. நெக்ஸ்ட்டு பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தால் 4 மணி நேரம் உட்காந்து நம்ம எக்ஸாம் எழுத போகிறோம். உங்களோட எக்ஸாம் பாருங்கள். அலோகேஷன் ஃபஸ்ட்டு சைல்டு டெவலப்மெண்ட், அதாவது சைக்காலஜிக்கு 30 கொஸ்டின் 30 மார்க்கு. லாங்குவேஜ் பாருங்கள், நம்மளுடைய தமிழாக இருக்கவங்க தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, உருது செலக்ட் பண்ணுற ப்ராசஸ். உங்களோட என்ன செலக்ட் பண்ணியிருந்தீங்களோ அதோட கொஸ்டின் 30. அடுத்து பாருங்கள், இங்கிலீஷ் லாங்குவேஜ் 30. அடுத்து பாருங்கள், உங்களுடைய மெயின் மேஜர் மேத்ஸ், சயின்ஸ், அதாவது நீங்கள் என்ன மேஜரில் எழுதுறீங்களோ அதன் அடிப்படையில் இருக்கும். ஸோ இப்போ அந்த மேஜரில் 60 கொஸ்டின். ஸோ இப்போ உங்களுக்கு தமிழ் எனக்கு நல்லா தெரியும், நான் படிச்சிருக்கேன் தமிழ் அப்படிங்கிறவங்க ஃபஸ்ட்டு தமிழை ஆன்சர் பண்ண பாருங்கள். பட் நீங்கள் ஆன்சர் பண்ணும்போது ஓஎம்ஆரில் ஷேப் பண்ணும்போது மிக கவனமாக அதோட கொஸ்டினுக்கு தான் நம்ம ஆன்சர் போடுறோமான்னு ஒரு டைம் நீங்கள் கொஸ்டினை ரீட் பண்ணிவிட்டு ஆன்சரை ஃபைன் பண்ணிட்டீங்க, கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதற்கான இடத்துல போடுறீங்களாங்கிறத வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் வாசித்தது 61வது கேள்விக்கான ஆன்சராக இருக்கும், பட் நீங்கள் போடுறது 21வது கேள்வியில் போட்டுட்ருப்பீங்க. ஸோ அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் உங்களுக்கு ரொம்ப தேவை. இந்த 3 மணி நேரம் தான் உங்களோட வாழ்க்கை நிர்ணயிக்க போகுது. உங்களுக்கான ஒரு எதிர்காலத்தை அமைச்சு தரப்போகுது, ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு தரப்போகுது. அப்போ நீங்கள் எவ்வளோ கவனமாக இருக்கணும் இப்போ யோசிங்க. ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்து பாருங்கள், ஸோ உங்களுக்கு ஏதாவது இப்போ மேக்ஸ்லாம் சம் ஏதாவது நான் டேலி பண்ணி பார்க்கணும், அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கிறவங்க கண்டிப்பாக அவங்க ரஃப் ஒர்க்குன்னு ஒரு பிளேஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, நான் சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துல தான் நீங்கள் உங்களோட அந்த ரஃப் ஒர்க்கெலாம் நீங்கள் எழுதி பார்த்துக்கலாம். மற்றபடி ஓஎம்ஆர் ஷீட்லையோ எங்கேயுமே உங்களோட அந்த
அந்த பந்துமுனை பேனாவை அந்த பெண்ணை நீங்கள் எங்கே யூஸ் பண்ணணுமோ அந்த இடம் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். வேற எங்கேயும் லேசாக கோலை போடுறது, கீச்சுறது, லைட்டாக மைய தடவி வைக்கிறது, அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. அது அப்போ உங்களோட ஓஎம்ஆரை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிடும். நீங்கள் அந்த 3 மணி நேரம் எக்ஸாம் ஒரே செகண்டில் வீணாக்கி போட்ட மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. அப்படி தான் நீங்கள் தேர்வு எழுதி உங்களோட தேர்வை நீங்கள் ஃபுல் ஃபினிஷ் பண்ண முடியும்.